கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வேளையில நாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட என்ன பேசுகிறார் என்றுதான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரூத் புஸ்தகத்தில் இருந்துதான் நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். நகேமியோடைய கதையை குறித்து, ஒர்பாலுடைய கதையை குறித்து, ரூத்துடைய குணங்களை குறித்தான் நாம் இன்றைக்கு வியாக்கியானம் பண்ண போகிறோம். வேதத்தை தியானிக்க போகிறோம். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை ஆமீன். இன்றைக்கு அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அநேகர் எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுகிறார்கள், பாஸ்டர் எங்களுக்கு சில ஆமீன் வியாக்கியானங்கள், அதனுடைய ரகசியங்களை நீங்கள் எங்களுக்கு ஆமீன் வேதத்தின் மூலமா எங்களுக்கு சொன்னீரென்று அநேகர் ஆமீன் எங்களுக்கு போன் கால் செய்து ஆமீன் எங்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறார்கள், தாங்குகிறார்கள். நீங்களும் ஆமேன் ஒருவேளை ஆமேன் உங்களுக்குள்ளே கர்த்தர் பேசினார் என்று சொன்னால் எங்களுக்காக ஜெபிக்கவும், எங்களை உற்சாகப்படுத்தவும், இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கும்படியாக நான் உங்களை தாழ்மையுடனே கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து ஆமேன் ஒருபாலும் ரூத்தும் சொல்லுகிறார்கள், உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இங்கே அக்காவும் தங்கச்சும் ஆமேன் இங்கே வாக்கு உரைக்கிறார்கள். நகேமி சொல்லுகிறாள், போங்கள், போய் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள், ஒரு திருமணத்தை நடத்தி கொள்ளுங்கள், நீங்கள் போய் வாழுங்கள் என்று ஆமேன் நகேமி தன் மாமியார் அவர்களை ஆசீர்வதித்து முத்தமிட்டு அனுப்புகிறார். ஆனால் இந்த 10வது வசனத்தில் அவர் சொல்ல, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடனே கூட வருவோம் என்று இருவரும் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அநேகர் ஆமேன் அற்புதங்களுக்காக இயேசுவை தேடி வருவார்கள், பணத்துக்காக இயேசுவை தேடி வருவார்கள். எங்களிடத்திலே அநேகர் வருவார்கள். அநேகர் எங்களிடத்திலே வந்து ஆமேன் எங்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் ஆமேன் ஒரு 5 ஏக்கர் இடம் விற்கணும், ஒரு 10 ஏக்கர் இடம் விற்கணும், அது ரவுடிசங்கிட்ட இருக்கு, ஆமேன் அது கோர்ட்ல இருக்கு, ஆமேன் அந்த ஊருக்காரங்க அதை மடக்கி பிடிங்கி எங்களுக்கு தர முடக்கிறாங்க, பட்டா இடம், டிடிசி அப்ரூவ் இடம், எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்களும் 15 வருஷமா 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி. நாங்க போய் பாருங்களேன், ஒரு 3 மாதம் அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபிப்போம், கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவர் எங்களுக்கு ரகசியங்களை சொல்லுவோம், அதன்படி நாங்கள் ஜெபிப்போம், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதங்கள் கிடைக்கும். ஆமேன். இழுபறியில் இருக்கிற கோர்ட்டில் இருக்கிற சொத்து இவர்கள் பக்கமாய் வரும். பிரியமானவர்களே, 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி, 4 கோடி என்று ஆமேன் அவ்வளவு மதிப்புள்ள சொத்துக்கள் அவர்களுக்கு வரும். எங்களிடத்திலே சொல்லுவார்கள், ஆமேன் பாஸ்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 லட்சம் தாரோம், உங்களுக்கு 1.5 லட்சம் தாரோம், 35,000 தாரோம், ஆமா 2 லட்சம் தாரோம், உங்களுக்கு நாங்க சபையை கட்டி கொடுக்குறோம், சீட்டு எடுத்துட்டு நெத்த போட்டு கொடுக்குறோம்னு சொல்லிலாம் வாக்கு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரயாசப்பட்டு செபிப்போம் பாருங்களேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடம் வித்துரும். ஆமீன். அதுக்கப்புறம் எங்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க. 3 மாசம் 6 மாசம் கழிச்சு யாராவது எங்களுக்கு சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசுவிடத்துல ஆமீன் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க 10வது வசனத்துல அக்காவும் தங்கச்சி சொல்றாங்க, நாங்க உங்க ஜனத்துக்கே வருவோம், உன் கூடயே வருவோம், எங்க போனாலும் வருவோம்னு சொல்லி 10வது வசனத்துல சொல்றாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமேன் அநேக அற்புத அடையாளங்களை இந்த இயேசுவின் ஊழியம் தானியேல் ஜெபவிட்டு மூலமாக 17 வருடங்கள்ல எத்தனை பேர்களோ ஆமேன் எங்களிடத்துல வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு தந்திருந்தா இன்னைக்கு சென்னை மாநிலத்துல
நாங்கள் லட்சாதிபதியா இருப்போம். குழந்தை இல்லாதவர்கள் 15 வருஷம் குழந்தை இல்ல, 20 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள், ஆமேன், 10 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள், 12 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள், 40 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள், ஆமேன், 7 வருஷம் குழந்தை இல்லாதவர்கள். டாக்டர்களால ஆமேன் குழந்தையே பிறக்காது, உனக்கு கர்ப்பப்பையே இல்ல, உனக்கு கர்ப்பப்பைக்கு உள்ள உனக்கு கேன்சர் கட்டி இருக்கு, நீர் கட்டி இருக்குன்னு சொல்லி ஆமேன் டாக்டரால புறக்கணிக்கப்பட்டு ஆமேன் எல்லா ரிப்போர்ட்டும் ஆமேன் எடுத்து குழந்தையே பிறக்காது என்று சொல்லி இருக்கிறவங்க ஆமேன் எங்களிடத்துல வரும் பொழுது தேவன் எத்தனை பேருக்கோ அற்புதங்களை செய்திருக்கிறார். பிரியமானவர்கள் அவங்க சொல்லுவாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க, பாஸ்டர் எனக்கு குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா உங்க கூட சர்ச்சில் உங்க கூட ஆமேன் அவனை ஊழியக்காரனா மாத்துங்க அப்படின்னு ஒருத்தி சொல்லுவா, பாஸ்டர் எனக்கு குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஒரு கார் வாங்கி தரேன்னு சொல்லுவா. ஒருத்தி சொல்லுவா நான் டைல்ஸ் போட்டு தரேன்னு சொல்லுவா. ஒருத்தி சொல்லுவா நான் மெத்த போட்டு தரேன்னு சொல்லுதுன்னு சொல்லுவா. ஒருத்தி சொல்லுவா எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ஆமேன் எடைக்கு எடை நான் உங்களுக்கு பணத்தை தருவேன்னு சொல்லுவா. எல்லாம் போய் பிரியமானவர்களே, ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு அப்படி யாருமே செஞ்சதில்லை. கர்த்தருடைய ஆணையில நான் சொல்றேன் பிரியமானவர்கள், இன்றைக்கு அவங்கெல்லாம் இந்த 17 வருடத்துல எங்களுக்கு ஒருத்தங்க ஆமேன் சொன்ன பொய்ய ஆமேன் எங்களுக்கு அவங்க ஆமேன் காணிக்கையாகவோ நன்கொடையாவோ எங்களுக்கு கொடுத்திருந்தா நான் சொல்றேன் இந்த சென்னை மாநிலத்துல என்னை விட ஒரு பணக்காரன் இருக்கவே முடியாது. அத்தனை லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆமேன் நாங்க ஆமேன் ஏமாந்து போயிருக்கோம். சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இங்க அக்காவும் தங்கச்சும் அப்படித்தான் சொல்றாங்க. பிரியமானவர்களே, அக்காவும் தங்கச்சும் அப்படித்தான் சொல்றாங்க, நான் உன் கூட வருவேன், ஜனத்தண்டைக்கே வருவேன், எங்க போனாலும் வருவேன் என்று சொல்லி ஆமேன் நெகேமியா ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கு ஆமேன் உங்களுக்கு அற்புதம் செய்த வரைக்கும் நீங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு அதிசயங்களை செய்த வரைக்கும் இயேசுவை ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது கிடைச்சதுன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சேனலை பார்த்துட்டு நீங்க ஆமேன் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சாரு. 12 வருஷமா உனக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, உனக்கு குழந்தை கொடுத்தாரு. ஒரு ஓலை கொட்டா வீட்டுல நீ இருந்த, இன்னைக்கு 3 மாடி வீட்டுல ஆமேன் மேல மாடியில உட்கார்ந்துட்டு கீழே 2 வீட்டை வாடகை கொடுத்துட்டு ஆமேன் ஒரு காப்பி கலர் காரு உன் வீட்டு முன்னாடி நிக்குது. நீ மேல 3வது மாடியில இருந்து கண்ணாடிக்கு வெளியில ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ தேவனை மறந்தாய். அற்புதங்களை பெரும் வரைக்கு ஆமேன் நீ ஆலயத்தை தேடி இயேசுவை தேடி பாஸ்டரை தேடி வந்த நீ இன்றைக்கு உனக்கு ஆமேன் காரியம் நடந்து முடிந்த உடனே நீ இயேசுவை மறந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். 3 மாடி அடுக்கிலே மேலே 3வது மாடியிலே கண்ணாடி வெளியில போட்டு அதுல சேர உட்கார்ந்து சேர் போட்டு வெளியில பார்த்து கொண்டிருக்கிறாய். கீழே உன் ஆமேன் ஒரு காப்பி கலர் கார் ஆமேன் வீட்டுக்கு முன்பாக நிற்கிறது. எங்க அக்காவும் தங்கச்சும் அப்படித்தான் சொன்னார்கள் நெகேமியா இடத்துல, நீ போகிற ஜனத்தண்டைக்கு நீ போகிற இடத்திற்கு நீ இருக்கிற இடத்துல நாங்க வருவோம், நீ சாப்பிடுற சாப்பிடுவோன்னு சொல்லி. பிரியமானவர்களே, நாட்கள் கடக்கிறது. 1 வாரம் நினைச்சுக்கிடுங்களேன், ஒரு 5 வாரம் நினைச்சுக்கிடுங்களேன். சொன்ன உடனே யாருக்கும் கஷ்டம் இருக்காது, அப்படித்தானே? சொன்ன உடனே கஷ்டம் இருக்காது யாருக்கும். 1 வாரம் கழிச்சுதான் இங்க ஆமேன் அவருடைய ஒருபால் சொல்றா, ஒருத்தி சொல்றா 2 பேத்துல ஒருத்தி சொல்றா. 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியாரை முத்தமிட்டு போனால் ரூத்து ஆமேன் நெகேமியை ஆமேன் பின்பற்றினாள். பாருங்களேன், சொல்லி அவன் 10வது வசனத்துல சொல்றாங்க. நான் அந்த 10வது வசனத்துல இருந்து அவங்க சொல்லும் போது கஷ்டம் இருக்காது, அவங்க அப்பதான் வெளியில வாராங்க. மோவாப் தேசத்தை விட்டு வெளியில ஆமேன் ஒரு 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வாராங்க. சொன்ன உடனே ஆமேன் யாருக்காவது கஷ்டம் இருக்குமா? இருக்காது. எங்களை கர்நாடகா ஊழியத்திற்கு ஆமேன் அந்த பாஸ்டர் எங்களை வர சொல்லும் பொழுது நான் போய் வீட்டுல போய் பேசி எல்லாத்தையும் பேசிட்டு வருகிறேன் என்று சொன்னார். அவர் இப்படிலாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கும், இப்படிதான் சம்பளம், இப்படிதான் இருக்கும், டியூட்டி இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்குன்னு என்ற பாதிய உண்மையை சொன்னாரு, பாதிய மறைச்சிட்டாரு. ஏன்னா நான் அங்க போக மாட்டேன்னு சொல்லி. அப்போ அவங்க இவ்வளோத்தையும் சொல்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் எனக்கு இன்றைய எடுத்து அங்க இருக்கிற பல பிரச்சனைகள்லாம் சொல்லல,
எனக்கு வருகிற பிரச்சனை தான் சொன்னாங்க. பசியோட இருப்பியா, வெயில் அடிச்சா பாப்பியா, வேலை ஊழியம் பண்ணுவியா, வேலை செய்வியா, அது செய்வியா, சபையை நடத்துவியா, உனக்கு எந்த ஊரு, நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன டிகிரி படிச்சிருக்க, நீ என்ன பைபிள் காலேஜ் படிச்சிருக்க, உனக்கு அபிஷேகம் இருக்கா, வல்லமை இருக்கா, இதுதான் கொஸ்டின். 3 hours. நான் சொன்னேன், எனக்கு அப்ப சரியா வசனம்லாம் தெரியாது, படிச்சிருக்கேன். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், நான் வாரேன் என்று சொன்னேன். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கர்நாடகா நான் வருகிறேன் என்று சொன்னேன். அவர் நல்ல யோசனை பண்ணிக்கப்பா, 2 பிள்ளைங்களை வச்சிருக்க, 60 வயசு 3/4 வயசுல வச்சிருக்க, நீ யோசனை பண்ணிட்டு வா. இல்ல குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கும், கர்த்தரோ ஜெயத்தை தருவார், நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதே மாதிரி 3 நாள் 4 நாள் ஆகிவிட்டது, 5 நாள் ஆகிவிட்டது. நாங்கள் புறப்படுகிறோம். திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்து 3 மணிக்கு மைசூர் ட்ரெயின்ல ஏறி நாங்கள் மைசூர்ல போய் இறங்குகிறோம். இங்கே ஒருபால் என்கிறவர் 1 வாரத்துல 4 நாள்ல 3 நாள்ல டைம் போடல, டேட்டு போடல, நாள் போடல. நான் என்னுடைய கருத்து கணிப்புல சொல்றேன், அந்த 10வது வசனத்திலிருந்து 14வது வசனத்துக்குள்ள ஒரு 2 நாள் ஆயிருக்குமோ, இல்ல 1 நாள் ஆயிருக்குமோ. நான் வரல மாமியார, நான் வரல, எனக்கு நடந்து வந்தே ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ, இனி பெத்லஹேமுக்கு வேற போனோம், அங்க போய் என்ன பாடுபடணுமோ எனக்கு தெரியல, நான் பின்னாடி போய்கிடுதேன், நீ என் சகோதரியை மட்டும் கூட்டு போய் என்று சொல்லி அவளும் முத்தம், எப்படி நகேமி முத்தமிட்டாலும் அதே போல அவளும் முத்தமிட்டு, ஆமா நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் எப்படியாவது பொழைச்சுக்கிட்டு தான் கேடுங்கட்டு போறேன் என்று சொல்லி. அதே போலதான் இன்றைக்கு பிரியமானவர்களே, 12 வருடமாக குழந்தை இல்லை என்று சொல்லி நீ இயேசுவிடத்துல வந்தாயே, இப்பொழுது எங்கே இருக்கிறாய்? 19 வருஷமாய் வீடு இல்லை என்று சொல்லி குடிசை வீட்டில இருந்து இன்னைக்கு 3 மாடி மாளிகையில இருந்து ஆமன் வீட்டுக்கு முன்பாக காரை அமர்த்தி விட்டு நீ 3வது மாடியிலிருந்து வெளிப்புறத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாயே, நீ எந்த நிலைமையில இருக்கிறாய் இப்பொழுது? இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆமென், இயேசுவை மறந்து வாழுகிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், இயேசுவை பின்மாற்றத்தில் எழுதுகிற யாராக இருந்தாலும், சபைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து ஆமென் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறேன், தசமமாக கொடுக்கிறேன், பொருத்தனை செய்கிறேன் என்று சொல்லி ஆமென் எத்தனை பேர்கள் தேவனை நீங்கள் மறுதளித்து வீட்டிலே இருந்தாலும் சரி, அல்ல சபைக்கு போகாமல் இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டிகள் வியாதிகள் நீங்க எத்தனை பேர் மறிக்க போகிற இடத்துல இயேசுவை என்று சொல்லி இன்னைக்கு 6 வருடங்களுக்கு ஆமென் சபைக்கு போகாமல் நீங்கள் பின்மாற்றத்தில், 7 வருடமாய் சபைக்கு போகாமல் பின்மாற்றத்தில், 12 வருடமாய் சபைக்கு போகாமல் பின்மாற்றத்தில், 6 வருஷமாய் சபைக்கு போகாத பின்மாற்றத்தில் நீ வாழ்ந்து கொண்டு சுலபமாய் இருக்கிறாய். சொன்னதெல்லாம் பொய் தானே? நீங்க சொன்னதெல்லாம் பொய் தானே? நீ பொருத்தனை பண்ணதெல்லாம் பொய் தானே? நீ பொருத்தனை பண்ணதெல்லாம் பொய் தான். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்து, அவர்களுக்கு பொருத்தனையை நிறைவேற்று, தேவனிடத்துல சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்று என்று உன்னை எச்சரிக்கிறார். இன்றைக்கு எச்சரிக்கிறார். நீ மனிதனிடத்திலே பொய் சொல்லவில்லை, பாஸ்டர் இடத்திலே பொய் சொல்லவில்லை, தேவனிடத்திலே பொய் சொல்லி இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நீ பொய் சொன்னாய். இங்கே ஒருபாலும் ரூத்தும் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாங்கள் நீ போகிற ஜனத்தண்டைக்கு வருவோம் என்றார். 14வது வசனத்துல 2 நாள்ல 1 நாள்ல ஒரு மாலை பொழுதுல ஒரு இரவு பொழுதுல ஆமென் ஒருபால் முத்தமிட்டு நான் போகிறேன் என்று டாட்டா காண்பித்து போய்விட்டார். இன்றைக்கு எங்கள் சபையில எத்தனை ஆயிரம் ஜனங்களோ வந்திருப்பாங்க. இந்த 13 ஆண்டுல எத்தனை ஆயிரம் பேரோ வந்திருப்பாங்க.
பெரிய பெரிய அற்புத அடையாளங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள் ஆண்டவர் செய்வாரு. பாத்தீங்கன்னா காணிக்க கிழிஞ்ச நோட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டிருப்பாங்க. மறிக்க போறவங்க, டாக்டரால கைவிடப்பட்டவங்க, மந்திரவாதிகளால கைவிடப்பட்டவங்க, ஆமீன், கேன்சர் கட்டி, குழந்தை இல்லாம, ஆமீன், வியாதியில, படுக்கையில, ஆமீன், பிக்ஸு வியாதியில, ஆமீன், கை கால் முடக்கத்துல, பக்குவவாதத்துல, வியாதிய சொல்லவே முடியாதுங்க. அத்தனை வியாதிகளுக்கும் எங்கள் ஏசப்பா, என் ஏசப்பா, நான் நம்புகிற ஏசப்பா, ஆமீன், மற்றவர்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்களுக்கு காணிக்க கொடுத்தது, ஆமீன், எங்க ஊழியத்தை தாங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு சென்னை மாநிலத்துல நான் ஒரு பெரிய பணக்காரனா இருப்பேன். உண்மையிலே சொல்றேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க அவ்வளவு கேட்டாங்க, அவங்க இவ்வளவு கேட்டாங்க, அவன் இவ்வளவு கேட்டான், அந்த பாஸ்டர் இவ்வளவு கேட்டான், இந்த பாஸ்டர் இவ்வளவு கேட்டான் அப்படின்னு. அப்போ இவ்வளவுலாம் கேட்டுட்டு அவங்கள்ட்ட கொடுக்க முடியாதுன்னு ஒரு இளிச்சவாய் எங்க பால் தாமஸ் ஒருத்தன் இருக்கிறான். அவன்கிட்ட போனா 20 ரூபாய் கிழிஞ்ச நோட்டை போட்டு 50 ரூபாய் கிழிஞ்ச நோட்டை போட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு சுகத்தை பெற்றுட்டு வந்துடலான்னு சொல்லி ஆமீன் என்கிட்ட வருவாங்க. அதே போல கிழிஞ்ச நோட்டு 50 ரூபா. நான் அதை ஒட்டி எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் பாருங்க. 100 ரூபா கிழிஞ்ச நோட்டு. பெரிய பெரிய மிராக்கள்லாம் செய்திருக்கிறார் தேவன். ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டு இன்றைக்கு ஆமீன் ஆலயத்திற்கும் வருகிறதில்லை, தேவனை மறுதலித்து வாழுகிறார்கள். ஒருபாளை போல சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், ஆமீன், பாஸ்டராக இருந்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும், சபை மூப்பராக இருந்தாலும், விசுவாசியாக இருந்தாலும், சங்கத்து ஆலோசனைக்காரர்களாக இருந்தாலும், புதிதாய் சபைக்கு வந்து நின்று போனவர்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு நேராக, உனக்கு நேராக வருகிறது. இங்கே ஒருபால் நெகேமியை முத்தமிட்டு நான் போகிறேன் என்று டாட்டா காண்பித்து போய்விட்டார். இன்றைக்கு எங்கள் ஊழியத்திலும் அநேகர் டாட்டா காமிப்பாங்க, அநேக டாட்டா காமிப்பாங்க. இப்பவும் ஆமீன் 2 ஆமீன் இடம் எங்களுக்கு பெண்டிங்ல இருக்கு. பாஸ்டர் எங்களுக்கு அந்த இடத்த முடிச்சு கொடுங்க, 1.5 கோடி ரூபாய் போகுது, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்குறேன்னு ஆமீன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்க தரமாட்டீங்க அப்படின்னு. இல்ல இல்ல நாங்க சொன்னா செய்வோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நீங்க சொன்னாதான் செய்வீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க பாஸ்டர், உங்களுக்காக உயிரே கொடுக்கிறவன்னு சொன்னோம்னா ஆமீன் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான், நீங்க இதெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்லாம் நாங்க சொல்லி இருக்கிறோம். இல்ல 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 உங்க தலைமையில, ஐயோ என் தலையில அடிக்காதீங்க என்று சொல்லி ஆமீன் அந்த 2 இடத்தையும் நாங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். இவங்க நமக்கு தருவாங்களா இல்ல அவங்களமா ஏமாத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. பின்மாற்றம் பணம் வர வரைக்கும் ஆமீன் எங்களை ஐஸ் வைப்பாங்க, எங்க காலில் விழுவாங்க, எங்களை தூங்க விட மாட்டாங்க. வீட்டுக்கு வாங்க, இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி பிரேயர் ஆயில், பிரேயர் வாட்டர் எங்க மேல கையை ஜோமனுங்க, இடத்துக்கு காலை வைங்கன்னு சொல்லி ஆமீன் பத்திரத்து மேல கைய வைங்கன்னு சொல்லி, கேஸ் நடக்கிற பத்திரத்து மேல டாக்குமெண்ட் மேல கைய வைங்கன்னு சொல்லி எங்களை உயிரை வாங்குவாங்க 6 மாசம் 3 மாசம். அதுக்கப்புறம் எல்லாம் பணம் எல்லாம் கையில வந்த உடனே ஆமேன் எங்களை கண்டுவிடவே மாட்டாங்க. போன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனாலும் நாங்க வெளியில போறோம் பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இன்னைய வரைக்கும் 17 வருடமா எங்க ஊழியத்துல அதான் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல், பாஸ்டருக்கு விசுவாசம் இல்லாமல், சபைக்கு விசுவாசம் இல்லாமல் ஆமேன் இப்படி ஏமாற்றுகிற கூட்டங்கள் தான் எங்களை தேடி வந்திருக்கிறது இத்தனை ஆண்டுகளும். அவங்களே சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் இவ்வளவு கேட்டாரு, ஆனா நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க, அதனால்தான் நான் இன்னைக்கு இப்படியே இருக்கிறேன். ஆனா என் தேவனுடைய பார்வையில ஆமேன் நான் சூப்பர் மேனா இருக்கிறேன். ஆனா இந்த உலகத்தின் பார்வையில நாங்கள் அற்பமும் சொற்பமாய் இருக்கிறோம். எங்களுக்கு ஏமாத்த தெரியாது, ஏமாத்தி அவங்களோட பணத்தை புடுங்க தெரியாது. அதனாலதான் நான் கேட்பேன், சில காமெடியா சில பாஸ்டர் கேட்பேன், பாஸ்டர் எல்லா இடத்துலயும் பைபிள் காலேஜ் சத்தியத்தை கத்துக்கிட்டதுக்கு, சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டதுக்கு நிறைய பைபிள் காலேஜ் இருக்கு, ஏமாத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் இல்லையா பாஸ்டர் அப்படின்ட்டு நான் சும்மா காமெடியா சில பாஸ்டர் கேட்பேன். ஏன் பாஸ்டர் அப்படி கேட்கறீங்க? நல்ல பாஸ்டர் கேட்பாங்க, பாஸ்டர் இப்படிலாம் ஏமாத்துறாங்க ஏழை மக்கள்கிட்ட, 20,000 கொடு, 30,000 கொடு, 25,000 கொடு, 15,000 கொடுன்னு
ஆமீன். இப்பெல்லாம் மக்கள் என்கிட்ட குறை சொல்றாங்க, அதனால அப்படி நானும் சும்மா அவங்கள்ட்ட கேட்பேன், ஏமாத்துற ஆமீன் காலேஜ் ஏமாத்த சொல்லி கொடுக்குற காலேஜ் எது இருக்கான்னு சொல்லி சும்மா காமெடியா என்னோடு உறவில அதிக நண்பரா இருக்கிறவர்கள் நான் பேசுவேன். அல்லேலூயா. இங்கே ஒருபால் தன் தேவனை விட்டு தன் மாமியாரை விட்டு பெத்லகேமுக்கு போகிற ஆசீர்வாதத்தை விட்டு அவள் பின்மாற்றம் அடைந்தாள். ஆனா ரூத்தோ அப்படி அல்ல பிரியமானவர்களே. ரூத்து தேவனை பின்பற்றினாள், தேவனை பின்பற்றினாள். அவள் மறுபடியும் 2வது முறையாக அவள் சொல்லுகிறாள், நகேமி சொல்லுகிறார், நீ வேண்டாமா போயிரு, நீ போயிரு என்று சொல்லுகிறார். 16வது வசனத்துல, ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஆமீன். இங்க 10வது வசனத்துல 2 பேர் சொன்னார்கள், அதுல ஒரு ஆள் கேன்சல், ஒரு ஆளு கேன்சல், ஒரு ஆள் அவ்வளவுதான் ரிஜெக்டட். ஆனா 16வது வசனத்துல அந்த ஆமீன் 2வது அந்த ஆள் சொல்லுது பாருங்க, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், என்னோடு பேசாத, நான் வருவேன் 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 என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பெண்கள் இயேசுவை பின்பற்ற நீங்கள் ஆசையா இருக்கிறீர்கள், எத்தனை பேர் இயேசுனுடைய ஆமென் அன்பை ருசி பார்க்க நீங்கள் இருக்கிறீர்கள், எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு வர நீங்கள் காத்திருக்கிறீர்கள். எங்களை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது எத்தனை மனிதர்கள், எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை குடும்பங்களையோ பிரதிஷ்டை செய்தார்கள். ஆனால் இப்போது ஆமென் 1-2 பேர் தான் ஊழியம் செய்கிறார்கள். அதிலே நானும் ஒருவன். முழு நேரமாக 17 வருடங்களாக நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஊழியம் கஷ்டமோ நஷ்டமோ, பசியோ பட்டினியோ, அவமானமோ நிந்தனையோ, லாபமோ நஷ்டமோ, வியாதியோ கண்ணீரோ சிரிப்போ அழுகையோ, உயர்வோ மேன்மையோ, ஆமேன் புகழோ தாழ்ச்சியோ, எப்பேற்பட்ட ஊழியமாக இருந்தாலும் நாங்கள் அந்தந்த காலத்தில் அதன்படி செய்துட்டு ஆமேன் போதும் என்று சொல்லி நாங்கள் அமைதியாக இருந்து விடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேண்டும் 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 என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். போதும் என்று யார் சொல்லுகிறார்? எல்லா விஷயத்தையும் தான் சொல்றேன். பணமா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மாடி வீடா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், மிருக ஜீவனா இருக்கட்டும், ஆகாரமா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், திராட்சரசமா இருக்கட்டும், காணிக்கையா இருக்கட்டும், தசமபாகமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், புகழ்ச்சியா இருக்கட்டும், பட்டமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், உயர்வா இருக்கட்டும், மேன்மையா இருக்கட்டும். நான் எந்த பட்டத்தையும் தேடி போக மாட்டேன், எந்த பதவியும் தேடி போக மாட்டேன். ஆமேன். எங்க போனாலும் முதல் சீட்ல உட்கார மாட்டேன், எங்க போனாலும் கெத்த காமிக்க மாட்டேன், எங்க போனாலும் ஒண்ணுமே தெரியாம தான் இருப்பேன். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றி, எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றி மறுதலித்து இன்றைக்கு வீட்டிலே இருக்கிறீர்கள்? மறுதலித்து வீட்டிலே இருக்கிறீர்கள். இதை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இரும்பு சோபாவுல கட்டமா அந்த சோபாவுல அந்த பஞ்சு சீட்ல சாஞ்சி உட்கார்ந்துட்டு நீங்க அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. இரும்பு சோபா 3 பேர் உட்கார்தையில கட்டமா ஆமீன் காபி கலர்ல கட்டமா போட்டு சாஞ்சி கொண்டு நீங்க இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீங்க, இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 3வது மாடியில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 12 வருடமாய் குழந்தை இல்லாமல் இயேசுநாதர்கிட்ட வரும் பொழுது ஆமென் உனக்கு குழந்தை இருந்தார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் ஊழியன் தானியேல் ஜெப வீட்டை ஏமாற்றினவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவன் பக்கமாய் திரும்புங்கள், இயேசு பக்கமாய் திரும்புங்கள். இயேசுவின் ஊழியன் தானியேல் ஜெப வீட்டின் பக்கமாய் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார்,
கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். தேவன் உன்னை எச்சரிக்கிறார். ஒருபாலை போல அல்ல, ரூத்துவை போல. ஒருபாலை போல அல்ல, ரூத்துவை போல நீ உன்னை இன்றைக்கு ஒப்புக்கொடு. உனக்காக நான் செபிக்கிறேன். எங்கள் தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த வேளையில ரூத் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 14வது வசனம், 16வது வசனம், இந்த 4 வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, 16வது வசனத்தின்படி உம்மை பின்பற்றுவேன், உம்மை தொடருவேன், உம்மிடத்திலே சொன்ன வாக்கை நிறைவேற்றுவேன், என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன், காணிக்கைகளை செலுத்துவேன், நான் உம்மையே பின்பற்றுவேன் என்று இந்த வேளையில ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் விடுதலையாக்கும், ரட்சியும், மீட்டுக் கொள்ளும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் என் நல்ல இயேசப்பா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்கிறார். இயேசு இன்றைக்கு உன்னை மாற்றுகிறார். இயேசு உங்களுக்கு மறுபடியும் ஆமென் ஒரு நன்மைகளை செய்கிறார். மரித்த உன்னை உயிர் படைய செய்கிறார். மரித்த உன்னை உயிரடைய செய்கிறார். இயேசு மறுபடியும் உன்னை தேடி வந்திருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தால், உங்களுக்கு நன்மையாய் இருந்தால், கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தால், இந்த இயேசுவின் ஊழியன் தானியேல் ஜெப வீட்டை ஆமென் நீங்கள் தாங்க விரும்பினால் திரையில் காணுகிற ஆமென் போன் நம்பரை நீங்கள் அணுகலாம். பிரேயருக்கு, ஜெபத்திற்கு ஆமென் நீங்கள் அழைக்க வேண்டும் என்றால் இந்த போன் காலில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் உங்களிடத்தில் பேசி மறுபடியும் நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென்.